அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். 133 அதிகாரங்களும் 1330 பாக்களும் இருக்கிற திருக்குறள் அறம் பொருள் இன்பம்னு 3 பால் வகையாக இருக்குது. இதில் அறம் பொருள் இரண்டுமே வாழ்க்கையில் என்ன மாதிரி நெறிகளை கடைப்பிடிக்கணும், எதை தவிர்க்கணும், ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், ஒரு அரசு எப்படி இருக்கணுங்கிற வழிமுறைகளை சொல்கிறது. காலங்காலமாக இந்த வழிமுறைகள் எல்லாமே நாம் வணங்குற தெய்வங்கள், அவை சார்ந்த புனித நூல்கள் மூலமாக தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கிறச்சே நிச்சயமாக திருக்குறளும் நம்முடைய இதிகாச புராண கருத்துக்களை பற்றியும் கடவுளை பற்றியுமான கருத்துக்களை நிறைய சொல்லி இருக்கணும்னு தேடத் தொடங்கினப்போ நான் தெரிஞ்சின்ற விஷயங்களை தான் இங்கே எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது கடவுள் வாழ்த்தில் முதல் குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு பார்த்தோம். அதாவது எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன, உலகம் ஆதி பகவானாகிய கடவுளில் தொடங்குகின்றதுன்னு பார்த்தோம். எழுத்துன்னா என்ன, ஏன் எழுத்தையும் கடவுளையும் வள்ளுவர் கனெக்ட் பண்ணுறாருன்னு பார்த்தா, எழுத்து எப்படி வந்தது? ஒலியினுடைய வரி வடிவம்தான் எழுத்து. நம்ம வேதம் புராணங்கள் சொல்கிற படைப்பு தத்துவப்படி பஞ்சபூதங்களில் முதன்மையானது ஆகாசம், அதன் குணம் ஒலி. அந்த ஒலி அகார உகார மகாரமாய் விளங்கும் ஓம்காரம். கட்டோபனிஷத்தில் எழுத்தே பரம்பொருள், அந்த பரம்பொருளாகிய எழுத்து ஓம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓரெழுத்தாலே உலகெங்கும் தானாகி என்று திருமூலர் பிரணவமாகிய ஓம் எனும் ஓரெழுத்து மந்திரத்தால் அண்ட சராசரங்கள் அனைத்தும் விரிந்ததாய் சொல்கிறார். கண்ணால் காணப்படுகின்ற உலகை படைத்த பரம்பொருளை நம் கண்களால் காணும் வரி வடிவே எழுத்து. எனவேதான் இரண்டின் தொடக்கமும் அகாரமாகவே உள்ளது. பகவான் கிருஷ்ணரும் கீதையில் 10வது அத்தியாயத்தில் எழுத்துக்களில் நான் அகரமாக உள்ளேன்னு சொல்கிறார். இதை சொல்ல வந்த திருக்குறளின் தொடக்கமும் அகரமாகவே உள்ளது. எப்பேற்பட்ட ஆழமான கருத்துக்களை எவ்வளோ எளிமையார் வள்ளுவர் நமக்கு கொடுத்திருக்கார். மேலும் பார்ப்போம்.